ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மார்க்கெட் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம ரெகுலரா சொல்றது தான் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு R1 அண்ட் R2க்கு மேல நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல இருந்து எல்லா லெவல்ஸ் என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு லெவல்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த சேஞ்ச் பண்ண லெவல்ஸை நம்ம டெலிகிராம் குரூப்ல என்ன செஞ்சிருக்கோங்க, நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இதுல நம்ம என்ன கவனிப்போம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல வந்து நிலை பெறாங்களா, இல்ல சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு கீழ வந்து நிலை பெறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழ இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யும், நமக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த பேசிஸ்ல நம்ம வந்து இதை பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கிறாங்க, டைரக்டா நமக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் போக போகுது அப்படின்றது வந்து கிடையாது. இதை நம்ம எதோட அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, பிரீமியத்தோட நம்ம கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரியா? ஸோ இதனால நீங்க வந்து பிரீமியத்தோட என்ன செய்யுங்க, இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு பிரீமியம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் பார்க்கணும். நம்மளுக்கு இங்க வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கிறாங்க. பட் ஆனா என்ன செய்யலைங்க, இங்க இந்த சப்போர்ட் லெவல் அப்படின்றது ஒண்ணு வந்து இருக்கு. சரியா? அந்த S1 லெவல் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இந்த S1 லெவலுக்கு மேல வந்து கால் ஆப்ஷன் போகவே இல்ல. ஸோ இப்போ போகாத பட்சத்துல நம்மளுக்கு இதுக்கு மேல இருந்தாலுமே நம்மளுக்கு கால் ஆப்ஷன், அதாவது இந்த மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? ஸோ அதனால நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் இதையும் கவனிக்கணும், இதையும் கவனிக்கணும். சரியா? 2யும் கவனிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கரெக்டான டைரக்ஷன் வந்து என்ன செய்யும், கிடைக்கும். ஓகே, சரி. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல போயிருக்காங்க. பட் ஆனா நிலை பெறல. ஸோ அங்கேருந்து நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது கீழ தான் வந்திருக்காங்க. சரிங்களா? கீழ வந்திருக்காங்க. கீழ வந்துட்டு 2வது நம்மளுக்கு ரீட்ரேஸ்மென்ட் அப்படின்றது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வரைக்கும் போயிருக்காங்க. ஆனா அதை பிரேக் பண்ண முடியல. அங்கேயிருந்து நம்மளுக்கு ஒரு ஃபால். நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃபால் ஆனது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா செகண்ட் ஹாஃப்ல தான். சரிங்களா? 1 மணிக்கு மேல தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து ஆப்ஷன்லயும் கிடைச்சது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இண்டெக்ஸ்லயும் நல்ல ஒரு ஃபால் அப்படின்றது வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? சரி. ஸோ இதுல நம்ம ஆப்ஷன் பிரீமியம் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ ஆப்ஷன் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 22,900 அப்படின்ற கால் இன்புட் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இதுல கொடுத்த லெவல்ஸ் வந்து மாறப்போறது இல்ல. சரிங்களா? இதுல நம்ம அடிஷனலா வந்து 2, 3 லெவல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். ஏன் இந்த லெவல்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே வந்து ஒரு பிரீமியம் டிகே அப்படின்ற ஒரு மோட்ல தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதிகமான டிகே அப்படின்றது வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, டிகே அப்படின்றது வந்து நம்மளுக்கு காலையிலேயே பண்ணிட்டாங்க. சரி, அதான் நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன்லயே வந்து என்ன செஞ்சிருக்காங்க, டிகே பண்ணி தான் ஓப்பனே குடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டோட கேப் அப் கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து கேப் அப் ஆயிருக்கு. பட் ஆனா நம்மளுக்கு இதுல பிரீமியத்துல பாத்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு கேப் அப்ல வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 260 பாயிண்ட் 270 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, கேப் டவுன்ல வந்து நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்றது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதான் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து ரொம்பவே ஏறல. கம்மியா தான் ஏறி இருக்கு. பட் ஆனா புட் ஆப்ஷன் அதிகமா வந்து இறக்கி இருக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும், இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பிரீமியம் அப்படின்றது நல்ல டிகே ஆயிருக்கும். ஸ்ட்ராடல்ல வந்து பை பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டியா இருக்க போகுது. நல்ல ஒரு வாலட்டிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராடல்ல வந்து நிறைய பேர் பை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெவியா வந்து லாஸஸ் தான் வரும். சரியா? நம்மளுக்கு வந்து லாஸஸ் தான் வந்து என்ன செய்யும், கிடைக்குமே தவிர இதுல ப்ராஃபிட் வந்து வராது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்ல பேஸ் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு இது வந்து புரியும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். சரியா? புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோ தெளிவா வந்து அதுக்காக போட்டுடலாம். ஓகே. ஸோ இதுல சிம்பிளாவே இருக்கும். சிம்பிளாவே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன அப்படின்னு, நம்ம ஒரு இண்டிகேட்டர் வந்து குடுத்துருக்கோம். இந்த இண்டிகேட்டர் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இண்டிகேட்டர் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம டெலிகிராம் குரூப்ல இந்த இண்டிகேட்டர் வந்து குடுத்துருக்கோம். சரியா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராடல பேஸ் பண்ணி தான் வரும். இது எல்லாமே ஸ்ட்ராடல் பேஸ் பண்ணி தான் வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ மட்டும் காமிக்கும். டைம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோசிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 389 அப்படின்ற டைம் வேல்யூ வந்து இருந்தது. ஸோ இன்னைக்கு ஓப்பனிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 319 தான் இருக்கு. கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் வந்து காணாம போச்சு. சரிங்களா? ஸ்ட்ராடல்ல நம்மளுக்கு கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, காணாம போயிட்டு. ஸோ அதனால தான் சொல்றேன், நம்மளுக்கு ஸ்ட்ராடல்லாம் பை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஸஸ் தான் வரும். ஓகே. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இதுல நம்ம பிரீமியத்துல என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 22,900 அப்படின்ற கால் இன்புட் வந்து எடுத்திருந்தோம். இதுல நம்ம மிட் லெவல் எடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்னா நேத்து
389 அப்படின்ற லெவல்ஸ் வந்து எடுத்திருந்தோம். R1 நம்மளுக்கு 442 அப்படின்ற லெவலும், R2 553, R3 664 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 344, S2 258, S3 172 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? இதுல நம்ம காலையில மார்க் பண்ணி கொடுத்த லெவல் 368, 300, 195 அப்படின்றது நம்ம காலையில மார்க் பண்ணி கொடுத்தது, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா. சரிங்களா? அதான் நம்மளுக்கு அதிகமான டிகேல ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ அதனால இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஓகே. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, மீட் பண்றாங்க. 2 பேருமே மீட் பண்ணிட்டு கால் ஆப்ஷன் அப்படின்றது மேல வராங்க. மேல என்ன பண்றாங்க, நம்மளுக்கு இந்த S1 அப்படின்ற லெவல் வந்து என்ன செய்யல, அவங்களால பிரேக் பண்ணி மேல போக முடியல. அதனால தான் நம்மளுக்கு அங்கேயும் சிந்தடிக் பிக்சருக்கு மேல இருந்தாலுமே மார்க்கெட்டால அப் ட்ரெண்டா போக முடியல. சரிங்களா? ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ஃபால் தான் ஆறாங்க. இதுல 2வது நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது. டாமினேட் பண்ணி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது மேல எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா 368 அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கு மேல நிலை பெற முடியல. அங்கேயிருந்து நம்மளுக்கு 2வது ஃபால் கொடுத்து 2வது மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. எந்த இடத்துல பாத்தீங்கன்னா 300 அப்படின்ற ஒரு லெவல்ல வந்து 2 பேருமே மீட் பண்றாங்க. புட் ஆப்ஷன் அப்படின்றது இந்த இடத்துல நல்லா சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, செகண்ட் ஹாஃப்ல தான் நம்மளுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்டம் அப்படின்றது கொடுத்து எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா R1 லெவல் வரைக்கும் என்ன செய்யிருக்காங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றது பயணம் பண்ணியிருக்காங்க. கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு இந்த 195 அப்படின்ற லெவல் வரைக்கும் வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு பிரீமியத்துல நடந்தது. ஸோ நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ சில பேர் கேட்டீங்க, இந்த இதுல இண்டெக்ஸ்ல எப்படி லெவல்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கலை பேஸ் பண்ணி. ஸோ அதையும் நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல நம்ம என்ன கவனிப்போம் அப்படின்னா, ஏடிஎம் ஸ்ட்ரைக். சரிங்களா? ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது நம்ம வந்து கவனிப்போம். க்ளோசிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக். க்ளோசிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எதுல ரொம்ப கம்மியா இருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்து என்னதுங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கும். சரி, இது வந்து நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அப்புறமா கிடைக்கிற பிரைஸை தான் நம்ம வந்து என்ன செய்யணுங்க, எடுக்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா தப்பான வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு அதுக்கு அப்புறமா கிடைக்கிற வேல்யூ தான் நம்ம வந்து எடுக்கணும். ஓகேங்களா? 22,700 அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 318 அப்படின்ற ஒரு கால் ஆப்ஷன்ல வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? பிரீமியம் வந்து 318 அப்படின்றது வந்து இருக்கு. புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 295 அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இந்த 318 என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு இல்லைங்களா, 22,700 அதுல இருந்து நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 23,018 அப்படின்னு வருமா, 23,018 அப்படின்றது வரும். அது வந்து நம்மளுக்கு S1 வந்து இருக்கும். சரிங்களா? S1 வந்து இருக்கும். சாரி, S1 இல்ல, R1 வந்து இருக்கும். சரிங்களா? R1 வந்து இருக்கும். S1 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 295 அப்படின்றது பாத்தீங்களா, இதை வந்து நீங்க இந்த 22,700 இருந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு வந்து S1 வந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி R2 அண்ட் S2 என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிள் நம்மளுக்கு வந்து தேவை. ஸ்ட்ராங்கிள் தான் நம்மளுக்கு என்ன எடுக்க போறோம் அப்படின்னா, இதுல இருந்து 100 பாயிண்ட் ஓடிஎம் வந்து எடுக்க போறோம். ஓடிஎம்ல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகமான செல் வந்து அடிச்சுப்பாங்க. ஸோ அதனால நம்ம என்ன செய்யறோம், அந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எடுக்கிறோம். சரிங்களா? ஓடிஎம் ஸ்ட்ரைக் கால் ஆப்ஷனுக்கு இந்த 22,700 பேஸ் பண்ணி 100 பாயிண்ட் ஓடிஎம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 22,800 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து 268 அப்படின்னு இருக்காங்களா, ஸோ அதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல இருந்து மைனஸ் பண்ண போறோம். அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்து சாரி பிளஸ் பண்ண போறோம். கால் ஆப்ஷன் ஃபுல்லா பிளஸ் பண்ணணும், புட் ஆப்ஷன் எல்லாம் மைனஸ் பண்ணணும். சரியா? கால் ஆப்ஷன் எல்லாம் பிளஸ் பண்ணிக்கோங்க, புட் ஆப்ஷன் எல்லாம் மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த 22,800 இருந்து இந்த 268 வந்து என்ன செய்ய போறோம், பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து R2 வந்து கிடைச்சிடும். சரியா? ஸோ அதே பேசிஸ்ல இந்த 22,700 ஏடிஎம் பேஸ் பண்ணி நம்ம வந்து புட் ஆப்ஷனுக்கு ஓடிஎம் எடுத்தோம் அப்படின்னா 100 பாயிண்ட்ல தள்ளி இந்த 251 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து வருது. இது வந்து எதுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா 22,600க்கு வருது. இது என்ன செய்ய போறோம், மைனஸ் பண்ண போறோம். சரிங்களா? புட் ஆப்ஷன் எல்லாம் மைனஸ் பண்ணணும், கால் ஆப்ஷன் எல்லாம் பிளஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். சரியா? சிம்பிள் தான். ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு வந்து என்ன செய்ய போகுதுங்க, R இல்ல S2 வந்து இருக்க போகுது. சரிங்களா? S1 வந்து நம்ம பார்த்துட்டோம், S2வையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் R1ஐயும் பார்த்துட்டோம், R2வையும் வந்து பார்த்துட்டோம். ஜஸ்ட் சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பார்க்கும்போது லைன்ஸ் வந்து இங்க வந்துருச்சு. ஸோ இதுல நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லைன் என்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,723 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 23,018 அப்படின்ற வேல்யூ, R2 R1 23,018, R2 வந்து பாத்தீங்கன்னா 23,067 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி S1 22,405, S2 22,348 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது எப்பவுமே சொல்றது தான், R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்கன்னா நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து மாறும். ஓகே, பிரீமியத்திலேயே வந்து பார்த்துக்கலாம் என்ன லெவல்னு நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கு.
ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மிட் லெவலாக நம்மளுக்கு 306 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 358, R2 448, R3 538 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. S1 259, S2 194, S3 129 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாறப்போறது கிடையாது. இந்த லெவல் இதே லெவல் தான் இருக்கும். மார்க்கெட் கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி. சரிங்களா? நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல மட்டும் தான் லெவல்ஸ் மாறுமே தவிர பிரீமியத்தில் வந்து லெவல்ஸ் மாறாது. ஏன்னா ஏடிஎம், ஓடிஎம், ஐடிஎம் எல்லாமே ஒரே தான் வரும். அந்த ஸ்ட்ரைக் மட்டும் தான் மாறும். சரிங்களா? ஸோ அதனால நம்ம என்ன செய்ய போறோம், இந்த லெவல்ஸ் அப்படியே எடுத்துட்டு நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரி, ஓப்பன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் 5 கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி நியர்பை ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கிறோம். அதுல வந்து என்ன செய்ய போறோம், இந்த லெவல்ஸ் வந்து அப்ளை பண்ண போறோம். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.